வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வாகனம் நம்மள்ட்ட இருக்குன்னா, தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க. ஹிண்டே கிரெட்டாவோட மாடல் பேஸ் மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. ஜிஎஸ்டி ரிவிஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து 14.2 லேக்ஸில் இருந்த வண்டி வந்து இன்னைக்கு 13.3 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. 80லேருந்து ஒரு 90,000 வரைக்கும் வந்து விலை குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த 80 to 90,000ல் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆனதில் சப் மீட்டரும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவரும் சரி, ஒரு ப்ரைசிங் அப்படின்றது ஒரு 60லேருந்து 1 லட்சம் வரைக்குமே குறைதல் நடந்திருக்கு. அதே மாதிரி கன்சியூமர் பெனிஃபிட்ஸும் ஒரு சில டீலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹிண்டே கிரெட்டா பேஸ் மாடலில் என்னெல்லாம் கிடைக்குது, அதில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம் பேசிக் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து பண்ண கார் ப்ளஸ் ஈரோடுக்கு ஒரு சின்ன ஷாட் கொடுத்தலாம். நீங்கள் உங்கள் காரோட மாடிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருக்குது, உங்கள் காரை ஒரு பேஸ் டு டாப் மாடலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை ரீச் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த காரோட சேஃப்டி பற்றி பேசிட்டு தான் மீதம் விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த காரில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ எவிடென்ட்டாக பார்த்துருக்க முடியும். சேஃப்டி ரீதியாக பேசணும் அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பேசிக் மாடல் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக கொரி இருந்தது. ஸ்ட்ரக்சரலி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பழைய கிரெட்டா காட்டிலும் புது கிரெட்டா வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு 4 ஸ்டார் அபோவ் தான் நம்ம இதை எதிர்பார்க்குறோம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பில்டில் வந்து முதல்ல மாதிரி இல்லை, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸில் நம்மளால் பார்க்கவும் முடியுதுங்க. சரி, வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, பம்பர் சர்வ் குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட்டான ஆப்ஷன். என்ஜின்னு பார்க்கும்போது இங்கே டீசல், பெட்ரோல், டர்போ பெட்ரோல் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்க தான் செய்யுது. இங்கே வந்து 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் தான் அந்த பேசிக் மாடல் எடுத்திருக்காங்க. இதோட ஆன் ரோட் ப்ரைசிங் தான் நான் சொன்னது ஒரு 13.3 லேக்ஸ்னு. கிட்டத்தட்ட 114 BHP, 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது இந்த இன்ஜின் ஜென்ரேட் பண்ணுது. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் லீனியராக உங்களுக்கு இருக்குங்க. மைலேஜ் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் வந்து ஒரு 10 to 12 சிட்டிக்குள்ளே இருக்கும். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15 வரைக்குமே கிடைக்கும். ஒன் ஆஃப் தி ரிஃபைன்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி டெஃபினெட்லி இந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் சொல்லலாம். வைப்ரேஷன்ஸ் உள்ளேயும் ஃபெல்ட் ஆகாது, அதே மாதிரி வந்து கேபின்குள்ளேயும் பெரிதாக அளவில் இல்லை. ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு போலரைசிங்கான ஒப்பீனியன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிண்டே கிரெட்டால. கீழே வந்து கன்மெட்டல் கிரேல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய கிரில் பேட்டர்ன்ஸுமே எலிமெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கன்மெட்டல் கிரேல தான் ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. 360 டிகிரி கேமரா, ரிவர்ஸ் கேமரா, இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எதுவும் வராது. பட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு கேமரா பார்க்க முடியும். இங்கே 360 டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே போகிறப்ப காமிச்சு கொடுக்குறேன். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஹாலஜன் பல்பில் வந்து போயிருப்பாங்க வித் ப்ரொஜெக்டர் செட்டப் தான். பட் இங்கே வந்து வார்ம் ஒயிட்டில் அந்த X7 பல்ப்ஸில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டுமே. ஸோ வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். பல்ப்ஸ் அப்கிரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி கோ வித் வார்ம் ஒயிட்டுங்க. பியூர் எல்இடியில் ஒயிட்டில் போகாதீங்க. அது வந்து உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிரோஜனம் இல்லை, எனக்கு டெப்த் இருக்காது. கனெக்டட் டிஆர்எல்ஸ் அப்படின்றது இங்கே கிடைக்காதுங்க. அது OEM சோர்ஸ் பண்ணி இங்கே கார் ப்ளஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்ப் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 190 mm அப்படின்றது இருக்குது. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் பொறுத்து அவ்வளோதாங்க. அடுத்த சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த ஹிண்டே கிரெட்டாவோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2610 mm இருக்குது. இந்த கார் கூட காம்படிட்டராக இருக்கிற கிராண்ட் மெட்டாரா கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு டைமென்ஷன் ரீதியாக இந்த ஹிண்டே கிரெட்டா எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். சைட் ப்ரொஃபைல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான டிசைன் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சைடில் சின்ன சின்னதாக கேரக்டர் லைன்ஸ் ப்ளேயாக இருக்குது. அதே மாதிரி பெல்ட் லைன் பொறுத்த வரைக்கும் க்ரோம் எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே எதுவும் பார்க்க முடியல. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 205, 65, 16 டயர் ப்ரொஃபைல் தான் இங்கே போயிருக்காங்க. அப்போ வரலாம் போச்சுங்க. ஆக்சுவலாக டயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் இப்போது. ஏன்னா ஜிஎஸ்டி அதுக்கும் குறைஞ்சிருக்கு. பொதுவாக சொல்கிறேன், ஸ்டீல் வீல்ஸ் தாங்க கிடைக்குது. அலை வீல்ஸ் வேணும்னு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அலை வீல்ஸும் அவைலபிளாக இருக்குது. மினிமலான ஒரு வீல் ஆர்க் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. வார்வியம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி ஃபோல்டபிள் அண்ட் அட்ஜஸ்டபிளாக தான் இருக்கும். பட் இவங்க இதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டாப் எண்டில் வர மாதிரி உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸும் இருக்கிற ஒரு வார்வியம் கன்சோலாக மாற்றிருக்காங்க. இது வந்து இப்போ எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக இருக்குது. லாக், அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒரு ஃப்ளிப் கீ தான் பேசிக் மாடல் இருந்தே ஹிண்டே கிரெட்டால இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியான்னு பார்க்கும்போது சன் ஃபிலிம்ஸுங்க. ஆக்சுவலாக பேசிக் மாடலில் சன் ஃபிலிம்ஸ் வராது. இவங்க வந்து மேடிகோ அப்படின்ற பிராண்டில் போயிருக்காங்க. இது வந்து 7 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நமக்கு கிடைக்குது. யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் பெட்டராக இருந்துச்சுன்னா
பண்ணிங்கன்னா தான் உள்ள ஹீட் அண்ட் வெளிச்சத்தை வந்து குறைச்சி உங்களுக்கு வந்து உள்ள கன்வீனியன்ஸை கொடுக்கும். ஸோ யூவி அண்ட் ஏர் ரிஜெக்ஷன் கிட்டத்தட்ட 95% மேலே இந்த மேடிகோ ஃபிலிமில் இருக்கும். அடுத்து ரெயின் வைசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது தேவைன்னா மட்டும் போடுங்க. ஏன்னா இது வந்து மழை அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிறீங்க, அதாவது மழை அதிகமாக பெய்யும் அப்படின்னா மட்டும்தான் பயன்பாடு. ஏன்னா கொஞ்சமாக விண்டோ இறக்கி விட்டு நம்ம ஏர் இன்டேக் எடுத்து ஓட்ட முடியும். இல்லைனா இது வந்து வின் நாய்ஸ் அதிகமாக உள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, விண்டோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் இங்கே இந்த குவார்டர் பேனலில் ப்ளே பண்ணலை அப்படின்றப்போ ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை. ஏன்னா உள்ள வந்து பிளாக் அண்ட் பீச் தீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் கூட இல்லை, ஒரு லைட் ப்ளூ அண்ட் கிரே மிக்ஸில் ஒரு தீம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐவரி இப்படி தான் தீம் இருக்குது. ஸோ உள்ள நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. அதனால வந்து ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு உள்ள இல்லைங்க. மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸ் இவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, கிரெட்டாவோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்டெட்டு, ரியரில் வந்து ட்விஸ்பிங் தான் போயிருக்குங்க. கால் ஸ்ப்ரிங்ஸோட தான் கிடைக்குது. நீங்கள் செல்டாஸ் கிராண்ட் மெட்டரா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃப் நோட் கிரெட்டாவில் இருக்குது தான் செய்யுது. நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது சிங்கிளாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸ்லைட்லி ஒரு பம்பியரான ஒரு ரைட் இருக்கும். ஃபுல்லி லோடராக போகிறப்போ காமன் கம்போஸ்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சாலிடாக இருக்குங்க. அதுலலாம் குறைகள் இல்லை. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாகர் வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. நிறைய பேர் கேட்குறது இந்த ரியரில் வந்து நம்ம டீஃபாகர் வைப்பர் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஸ்பாய்லர் வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது இங்கே பார்க்க முடியுது. ஷார்க் ஃபின் ஆண்டனா அந்த மாடலில் கிடைக்காது, இவங்க அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெயில் லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு எல்இடி யூனிட் தான் போயிருக்காங்க பேசிக் மாடல்லையே. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா எலகண்ட்டாக இருக்கும். நைட் டைமில் பார்க்குறப்போ உங்களுக்கு கனெக்டர் ஸ்ட்ரிப்புமே கிடைக்குது. பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன் மெட்டல் கிரே பிளாக்ங்க இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் போட்டு தான் வடிவமைச்சிருக்காங்க. ரிவர்ஸ் கைட் லாம்ப் அப்படின்றது இங்கே நீங்கள் பார்க்க முடியும். பார்க்கிங் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 433 லிட்டர்ஸ்ங்க. லோடிங் லிப் ரொம்பவே மினிமம் ஃப்ளாட்டான ஒரு பூட் தான். அதனால் நிறைய திங்ஸை வச்சுக்க முடியும். பூட் லாம்ப் அப்படின்றது மிஸ் அவுட் ஆக தான் செய்யுது. உள்ள டயர்ஸ்னு பார்க்குறப்போ அதே ப்ரொஃபைலுங்க 205 65 16 கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். பேசிக் மாடலில் டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரே கம் ப்ளூ தீமோட ஒரு பேட்டர்னுங்க. அதுக்கப்புறம் ஐவரி தான் போயிருப்பாங்க. பட் இவங்க வந்து பர்சனலாக ஆரஞ்சு டோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் அவங்க சென்ட்ரிக்காக முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது டோர் பேட்ச் எல்லாமே வந்து லெதர் ரைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கிடச்சிருங்க பேசிக் மாடலில். ஃபீட்டர்ஸ் வராது, ஃபீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஸ்பீக்கர்ஸும் போட்டிருக்காங்க. எல்லாமே ஆர்டிசன் பிராண்டில் தான் வந்து ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் போயிருக்காங்க. குவாலிட்டி ஆர்டிசன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த மிட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பீக்கர்ஸில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது உள்ள வச்சு. ஹுண்டாய் கிரெட்டாவோட இன்டீரியர் ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ரோவில் ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள ஆக்சுவலாக உள்ள உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதுகுக்கான சப்போர்ட், லம்பாருக்கான சப்போர்ட் அப்படின்றது நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட் எனக்கு தகுந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. காலை நல்லா வச்சிங்க நீட்டி உட்காறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஹம்ப் பொறுத்த வரைக்கும் மினிமலான ஹம்ப் தாங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கிராண்ட் மெட்டரோ ஹை ரைடில் பார்க்கும்போது ஒரு பெரிதான ஒரு ஹம்ப் கிடையாது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்கார முடியும். கிட்ஸாக இருந்தால் ஒரு கிட் 2 அடல்ட் தாராளமாக இங்கே உட்காரலாம். ரியரில் நமக்கு ஏசி வென்ஸும் கிடச்சிருது, டைப் சி போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. பேசிக்கான இந்த மாடல்லேருந்து இதெல்லாம் கொடுத்தது நல்ல விஷயம். சீட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க பர்சனலாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது மங்கோலியன் அப்பா லெதரில் உங்களுக்கு லேமினேஷனோட போட்டிருக்காங்க. ஏன் இந்த லேமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ட்ராவல் போகும்போது உடம்புலேருந்து இந்த சீட் கவர்ஸில் மேலே கண்டிப்பாக வந்து படி தான் செய்யும். அந்த ஹீட் வந்து டெசிபேட் ஆகிற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த லேமினேஷன் அப்படின்றது. ஸோ லாங் ட்ராவல் உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறது, அதே மாதிரி நமக்கு ஹீட் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து பேக் பெயின் கொஞ்சம் வரும். அந்த மாதிரி இடையூறுகள்லாம் இங்கே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பராக சீட் கவர்ஸ் போடும்போது ஓயில் இருக்கிற ஃபேப்ரிக் சீட் கவர் ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை போடுறாங்க. அப்படின்றப்போ அந்த பக்கெட் ஃபிட்டிங் அப்படின்றது இன்னுமே ப்ராப்பராக இருக்குது. லம்பா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான் நல்லாயிருக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் 2 பேருக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸோட இருக்குது. 3 பாயிண்ட் நீலா சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டுங்க. கேபின் லேம்ப் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐவரி தீம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ மிக்ஸ்டு கிரே இந்த தீம் தான் போயிருக்காங்க. ஹிண்டையை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருக்கும். அதுதான் இங்கேயும் கண்டினியூ ஆகிருக்கு. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டியில் நல்லா இருக்குங்க. அதிலெல்லாம் குறைகள் பார்க்க முடியலை. இங்கே மேஜராக வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் கிடைக்காது, அதை பற்றி நம்ம பேசலாம். க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டான சைஸிங்க. உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றதுலாம் டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப எடுத்துக்க முடியும். பட் இங்கே அது இல்லை. ஓகே, ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிளாக தான் அந்த பேஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் நிறைய பேர் போட முடியுமான்னு கேட்குறீங்க. பட் அது கரண்ட்லி நாட் பாசிபிளுங்க. மேலே இந்த
கேபின் லேம்ப் அப்படின்றது வராதுங்க. இவங்க அதை போட்டிருக்காங்க. 2 கேபின் லேம்ப் ஹாலஜனில் போட்டு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருமே அதில் கிடைக்குது. வேனிட்டி மிரர்னு பார்த்தா உங்களுக்கு டிரைவருக்கு எதுவும் இல்லை, பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். கோ டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்வீட்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து காம்பனன்ட் தான். ஆடியோ கேட்போம். ஆம்ரெஸ்ட் மூவலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆம்ரெஸ்ட்டுமே இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க லெதரைட்டில். உள்ள சின்னதாக ஒரு ஸ்பேசிங் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோன் உள்ள தாராளமாக போகும். நல்ல ஒரு ஸ்பேசிங் தான். இந்த இடத்துல 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. நமக்கு 10.25 இன்ச்சில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் 360 டிகிரி கேமராவோட. 360 டிகிரி கேமரா பார்த்துங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஹை அண்ட் மிட் ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா பேஸ்க்கான சப்வூஃபர்ஸ் இங்கே ஆட் பண்ணலை. ஸோ டீசெண்டாக இருக்குங்க. இதுதான் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை பொறுத்து. அடுத்து எல்லாருமே கேட்குறது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குமான்னு. க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் ரெண்டுமே இந்த வண்டியில் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ஸ் போகணும். ஒரு 42 km/h தாண்டிங்கன்னா தான் வரும். நாங்கள் கிளிக் பண்ணும்போது தெரியும்னு நினைக்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஐடியில் இருக்கும்போது நம்மளால் பயன்படுத்த முடியாது. பட் ட்ரைவ் பண்ணுறப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இது ப்ளக் அண்ட் ப்ளே தாங்க. நம்ம ரீமேப்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் இதில் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. ஹிண்டாயோட ஓஎம் தான் இது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. பாஸோவில் நீங்கள் வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்குது. ஏசி பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசி தாங்க. த்ரோ நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹிண்டையில் அதில் குறை வச்சதே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ இருக்கும். நல்ல ஒரு த்ரோ இருக்குங்க. அதிலலாம் குறைகளே கிடையாது. சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைப் சி, இந்த 2 ப்ரொவிஷனும் வந்து பேஸ் மாடல்ல இருந்தே இருக்குது. ஸ்டியரிங்கில் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல்லையே ரெண்டுமே கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா எர்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இது ரொம்பவே உதவி கொடுக்கும். ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. அழகாக ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் நல்ல கன்வீனியன்ட்டாக தாங்க இருக்க போகுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப், ஹெட்லாம்ப் லெவலர் எல்லாமே இந்த இடத்துல லேவர் பண்ணியிருக்காங்க. ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லைங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடைக்குதுங்க. பரவாயில்ல, இ மாடல்லையே கொடுத்துட்டாங்க. நம்மளால் வந்து நம்மளோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். அண்டர் தை சப்போர்ட் கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. அதிலெல்லாம் குறைகள் என்னால் பார்க்க முடியலை. சீட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எப்போவுமே வந்து அந்த ஓஇ ஃபேப்ரிக்கை கழட்டிட்டு நம்ம வந்து அதற்கு மேலே நம்ம பண்ணுறப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிட்மெண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். லம்பார் சப்போர்ட் பொறுத்து பேசணும்னா லம்பார்லாம் டீசெண்டாக இருக்குங்க. முதுகுலாம் டீசெண்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே ப்ராப்பரான ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்ன்றது கிடைக்குது. விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குங்க. ஹூடோட ஜட்மெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்மெண்ட் வந்து நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியும். ஏ பில்லருமே மினிமலான ஏ பில்லர். இது பயங்கர தொந்தரவாக இருக்க போகிறதில்ல. ஐஆர்விஎமும் டிஸ்டர்பிங்காக இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹில்ஸ்லாம் போகிறீங்கன்னா நமக்கு பெரிய தொந்தரவு அது இருக்க போகிறதில்ல. டோர் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லெதரைட்டில் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸும் ஸ்டாண்டர்டாக கிடச்சிரும். இந்த ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவிஎமோட ஸ்விட்சஸ் இது எல்லாமே வந்து இவங்க லேவர் பண்ணியிருக்காங்க. கார் ப்ளஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குதுங்க. நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் தான். ஒரு 13.3 to 13.4 லேக்ஸ் ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் இப்போ இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு 80,000 to 90,000 கிட்ட மிச்சமாகுது. அந்த 80,000 to 90,000 என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த ஹிண்டை கிரெட்டா இ வேரியண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சு கொடுத்துருக்கேன். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. சர்வீஸ் காஸ்ட் பேசினீங்கன்னா ஆன் ஆவரேஜ் உங்களுக்கு 2,500 ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே இருக்குங்க. ஸோ ஐ ஹோப் ஒரு பேஸ் மாடல் எடுத்து டாப் அண்டாக மாடிஃபை பண்ணுறப்போ இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வச்சு பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.